கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க, ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்பட என்னென்ன சம்பவங்கள் நேரிட்டன, என்னென்ன சங்கதிகள் சொல்லப்பட்டன, என்னென்ன சத்தியங்கள் விவரிக்கப்பட்டன, எந்தெந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 5ஆம் முத்திரை, மொத்தம் 7. 5ஆம் முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 9 முதல் 11 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களிலே 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு பூமியிலே பரலோகத்திலே 3 விதமான சம்பவங்கள் நிறைவேறி கொண்டிருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 முதல். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று வாசிக்கிறோம். 3 காரியங்கள், 3 சம்பவங்கள், 3 நிகழ்ச்சிகள். முதலாவதாக இரத்த சாட்சிகளை நாம் சந்திக்கிறோம். பலிபீடத்தின் கீழே கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள், அவர்களை நாம் அங்கே சந்திக்கிறோம். கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள், எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள்? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும். தேவ வசனம்னா சத்தியம், பின்னர் அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் சாட்சி. 2 காரியங்களுக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒன்று சத்தியத்திற்காக, இன்னொன்று சாட்சிக்காக என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட வசனம், இன்னும் தொடர் வசனங்கள், அவற்றோடு கூட நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தால், குறிப்பாக மத்தேயு 24 9 முதல் 15 வரை நீளமான வசன தொகுப்பு. பின்னர் வாசியுங்கள். ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய காரியங்கள், தொடர்பான காரியங்கள், இணையான சம்பவங்கள், அவற்றை குறித்து நான் வாசிக்கக்கூடும். இந்த 3 காட்சிகளிலே 3 விதமான அம்சங்களை பார்க்கிறோம். ஆட்களுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இரத்த சாட்சிகள். சத்தியத்தை நிமித்தமும் சாட்சி நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய உயிரை இழந்தவர்கள், ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள், பானபலியாக வார்க்கப்பட்ட காட்சிகளை குறித்து இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்தினவர்கள், தீமைக்கு எதிராக போராடுவதிலே நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தவில்லையே என்று அப்போஸ்தலன் கேட்பதாக எபிரேய நிருபத்திலே நான் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு போராட்டம் இருக்கு இந்த உலகத்தில். போராட்டம்.
வாழ்க்கையிலே போர் இருக்கும், வாழ்க்கையிலே ஆங்காங்கு அவ்வப்போது ஆட்டம் காண்போம். இதையெல்லாம் பொருட்படுத்தி நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. யோபு 7:1, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு, போர் ஆட்டம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். வாழ்க்கை என்பது ரோஜா மலர்களின் படுக்கை அல்ல, முள்ளுகள் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதற்காகத்தானே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டதின் நோக்கம் என்ன? அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கே ஒரு கருப்பொருள் வசனம் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன் ஆவியானவர்? காட்சி பொருளாக இருப்பதற்காக அல்ல, சாட்சிகளாக ஜீவிப்பதற்காக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் அருளப்படுவதின் நோக்கம் மற்ற சபைகளில் இருந்து ஆடு திருடுவதற்காக அல்ல, ஆத்துமாதாயம் பண்ணுவதற்காக, சாட்சியாக ஜீவிப்பதற்காக ஆவியானவர் அருளப்படுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சாட்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே மார்த்துரியா என்ற வார்த்தை. இப்பொழுது எதற்கு அந்த கிரேக்க மொழி? ஏனென்றால் புதிய ஏற்பாடு எழுதப்பெற்ற மூல பாஷை கிரேக்க மொழி. அந்த மூல பாஷையிலே சாட்சி என்ற வார்த்தைக்கு மார்த்துரியா என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மார்த்துரியா என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மார்ட்டியர், MARTYR. அப்படின்னு என்ன அர்த்தம்? இரத்த சாட்சி. சாட்சி பெறுகிறோம், சாட்சி எழுதுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், சாட்சி பாடுகிறோம். ஆனால் சாட்சியாக வாழ்வது, இரத்த சாட்சியாக ஜீவிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்லவா? ஆனால் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இரத்தம் சிந்துதல் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் சரீரத்தை தந்தவர் அவர், இரத்தத்தை இதற்குள்ளே ஊற்றி தந்தவர் அவர். அவருக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கே என்னுடைய ஆவி, உடல், பொருள், அது மட்டுமல்ல என் இரத்தம் முழுவதும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு மகிமையாக இரத்த சாட்சிகளாக செலவழிக்கக்கூடியவர்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் எனக்காக இரத்தம் சிந்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் அந்த அப்போஸ்தலர் 1:8 சரியான மொழிபெயர்ப்பு ஆகும். ஆண்டவருக்காக பாடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் இது கிடைக்குமா? எல்லாருக்கும் இது கிடைத்த மாதிரி தெரியவில்லை. இரத்தம் சிந்துதல் என்பது ஒரு சில நிமிடங்களின் அனுபவம். சீக்கிரமாக அது மறைந்து போவோம், நாமும் மண்ணை விட்டு மறைந்து போய் விண்ணிலே வாழ்வோம். ஆனால் உண்மையிலே உண்மையான இரத்த சாட்சி என்ன தெரியுமா? ஒரு நாள் கொல்லப்படுவது அல்ல, ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுவது. சில நாடுகளிலே வெளிநாட்டுக்கு டெலிஃபோன் பண்ண வேண்டும் என்றால் IDD என்ற பதத்தை வைத்து கால் பண்ண வேண்டும். நமக்கெல்லாம் ISD, அவர்களுக்கு IDD. IDDன்னு என்ன அர்த்தம்? இன்டர்நேஷ்னல் டைரக்ட் டயலிங். சர்வதேசத்திற்கும் நாம் அழைக்கக்கூடிய அளவிலே அந்த அழைப்பின் ஒரு வார்த்தை IDD என்பதாகும். ஆனால் வேதத்தை பொறுத்தளவிலே IDD என்பதற்கு பவுல் வித்தியாசமான விளக்கத்தை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். IDD, I die daily. நானோ அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் வழியும் சத்தியம் ஜீவனுமான கிறிஸ்து இயேசு நம்மோடு வாழ்வதினாலே, நம்முடைய வரலாற்றிலே அவர் கலந்து கொள்வதனாலே, நம்முடைய வணக்கத்திற்கு உரியவர் என்பதனாலே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் எண்ணேன் என்று அடுக்கடுக்காக பவுல் சொல்கிறானே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே அதே போல எதை குறித்தும் கவலைப்படாமல், எவரை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் பயப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்படுவார்கள். நம்முடைய பயம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேலே இருக்கிறதா அல்லது கண்டவர்கள் மேலே இருக்கிறதா? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படக்கூடியம்னா என்ன அர்த்தம்? பயந்து நடுங்குவதோ, திகில் அடைவதோ, உணர்ச்சி கொந்தளிப்போடு மருள்வதோ? அதெல்லாம் இல்லை.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் கர்த்தருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முழு இடம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் தன்னுடைய ஒரே குமாரன், நேச புதல்வன், ஏகமைந்தன் அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது ஆபிரகாமுக்கு அற்புதம் முக்கியமல்ல, அர்ப்பணம் முக்கியம். அந்திய காலத்தில் பெற்ற அற்புதமாகிய ஈசாக்கு முக்கியமல்ல, யெகோவா முக்கியம். தன்னுடைய தேவை முக்கியமல்ல, தேவன் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் அது சாதாரண பயம் அல்ல, அது பயபக்தி. பயபக்தியோடு வாழக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையை, இந்த சரீரத்தை பொருட்படுத்தவே மாட்டார்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சரீரத்தை பொருட்படுத்த மாட்டார்கள், இந்த வாழ்க்கையை பொருட்படுத்த மாட்டார்கள், இந்த அநித்தியமான ஜீவியத்தை பொருட்படுத்த மாட்டார்கள். நித்தியத்திற்காக நிச்சயத்தோடு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ்வார்கள். யார் இவர்கள்? இரத்த சாட்சிகள். யார் இவர்கள்? பரிசுத்தாவியானவரை பெற்றவர்கள். பரிசுத்தாவியானவரை பெற்றோம் என்று சொல்லிவிட்டு ஒரு காசு கூட செலவழிக்காமல், ஒரு தியாகமும் பண்ணாமல், ஒன்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காமல் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் அல்ல, அநேகர். அப்படி இருக்கும் பொழுது இந்த இரத்த சாட்சிகளிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவதாக இரத்த சாட்சிகள், இரண்டாவதாக எதுவரைக்கும் என்றவர்கள். இப்படி பாடுபட்டோமே, அநியாயமாக கொல்லப்பட்டோமே, பலிபீடத்தின் அடியில் அடைக்கலம் பெற்றிருக்கிறோமே, இது எதுவரைக்கும்? எத்தனை நாட்கள் இந்த காரியங்கள் நீடிக்கும்? இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை எத்தனை காலம், எத்தனை வருஷம் நீடிக்கும்? ஆண்டவரே, பழி வாங்க மாட்டீரா? பதிலுரைக்க மாட்டீரா? எங்களுடைய காரியங்களில் கலந்து கொள்ள மாட்டீரா? எங்களுக்காக நீதி, நியாயத்தீர்ப்பு விசாரிக்க மாட்டீரா? எதுவரைக்கும் ஆண்டவரே என்று கேள்வி கேட்பதாக இந்த இரத்த சாட்சிகளை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக இவர்கள் இரத்த சாட்சிகள், இரண்டாவதாக எதுவரைக்கும் என்றவர்கள். எங்கே வாசிக்கிறோம்? அடுத்த வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் எவர்கள்? பலிபீடத்தின் கீழே காணப்பட்ட ஆத்துமாக்கள். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. அவர் பரிசுத்தர், அவர் சத்தியமுள்ளவர். அப்படின்னா நியாயம் நிச்சயமாக விசாரிப்பார், நீதி நிச்சயமாக கேட்பார். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, அநியாயமாய் சிந்தப்பட்ட எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் நான் வாசிக்கக்கூடிய இந்த நபர்கள் வேதனையோடு கூக்குரலிட்டதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். வேதனையோடு கூக்குரலிட்டவர்கள் எதுவரைக்கும் ஆண்டவரே, எத்தனை காலம் இந்த பலிபீடத்தின் அடியிலே நாங்கள் முடங்கி கிடக்க வேண்டும்? எப்பொழுது நீர் எங்களுக்கு பதில் சொல்வீர்? எப்பொழுது நீர் பழி வாங்குவீர் என்று அவர்கள் கேட்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இதன் அடிப்படையில் அப்படி கேட்கிறார்கள். முதலாவதாக தேவன் பரிசுத்தர், இரண்டாவதாக தேவன் சத்தியம் உள்ளவர். அப்படின்னா அவர் நீதி உள்ளவர், நியாயம் தீர்க்கிறவர், எதை சும்மா அல்ல தட்டுவதில்லை. நிச்சயமாக எங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் கலந்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பழி வாங்குதலுக்காக ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஜெபிக்கலாமா? அப்படி ஜெபிக்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ரோமர் 12ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 12:16 முதல் எடுத்தாச்சா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். ரோமர் 12:16 முதல், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தொடர்ந்து, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க, பரிசுத்தாவியானவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கூடுமானால்
எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கூடுமானால், இஃப் பாசிபிள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, நிபந்தனைகள் எப்படி ஆண்டவர் வகுத்து கொடுக்கிறார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அப்போ சில சமயம் கூடாதோ, கூடி வராதோ, ஒத்து போகாதோ, சாத்தியம் இல்லையோ? ஆமாம், அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் ஆமாதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஜீவனோடு உயிர்த்தெழுந்து உலகத்தில் உலாவினார். 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். பிறகு சீமோன் பேதுருக்கு, தொடர்ந்து சீஷர்களுக்கு, நிறைய பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கும் அதிகமான பேர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முக்கியமான கொலைகாரர்கள், ஆண்டவர் சிலுவையில் அறைந்தவர்கள், அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, இவர்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்தாரா? உயிர்த்தெழுந்த பிறகு பிளன்டி ஆஃப் டைம் இருந்துச்சே, நிறைய வேலை இருந்துச்சே, நிறைய டைம் இருந்துச்சே. 40 நாட்கள் உயிரோடு இருந்து உலகத்தில் உலாவி அதற்கு பிறகுத்தானே உன்னதத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40 நாள். ஒரு நாளாவது அண்ணா வீட்டுக்கு போய், காய்பா வீட்டுக்கு போய், ஏரோது வீட்டுக்கு போய், பிலாத்து வீட்டுக்கு போய், நான் உயிர்த்தெழுந்தேன், என்னை விசுவாசியுங்கள், பாவத்திலிருந்து மனதிரும்புங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லையே. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். உயிர்த்தெழுந்து போனாலும் நம்ப மாட்டார்களே, இன்னொரு தடவை கொலை செய்ய முயற்சிப்போமா, அப்படியெல்லாம் யோசிப்பார்கள். லாசரு, அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். லாசருவின் நிமித்தமாகவும் இயேசுவை காண ஆசையோடு ஜனங்கள் கூடினார்கள். லாசருவையும் அவர்கள் கொல்ல ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சில ஆட்கள் திருந்தவே மாட்டார்கள், சில ஆட்கள் ஒத்து வர மாட்டார்கள், சில ஆட்கள் தேவனுக்கு பணிய மாட்டார்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பழிவாங்கல, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பழிவாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம பழிவாங்க வேண்டிய தேவையில்லை. பழிவாங்குதலை ஆண்டவர் கரங்களிலே விட்டு விடுவோம். பிறகு நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மூர்க்க வெறி கொண்டு தமஸ்கு சாலையிலே சென்று கொண்டிருந்த கொலைகாரன் சவுலை கர்த்தர் சந்தித்தாரே, அவனை அழைத்தாரே, அவனை ரட்சித்தாரே. என்ன செய்தான்? தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்தான். ஆண்டவருடைய மகிமையின் சுவிசேஷத்தை உலகின் பல இடங்களிலே அவன் சொல்லித் திரிந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சத்துருக்கள் பசியாக இருக்கும் பொழுது அனனியா போய் ஆதரிக்க வேண்டும், யூதா வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவர் ஆவன செய்தார். இறுதி பயன், அதனுடைய முடிவு பயன் என்ன? ஆண்டவருக்கு சாட்சியாக பவுல் ஜீவித்தான் என்று சொல்லி வேதத்திலே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். ஆக பழி வாங்காமல் மன்னிக்கும் சிந்தையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் சில ஒத்து வாக்கியங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு தடவை வாசிப்பது நல்லது தானே? நேற்று சோறு சாப்பிட்டீர்கள், இன்றைக்கும் சோறு சாப்பிட்டீர்கள், நாளைக்கும் சோறு சாப்பிட போகிறீர்கள். புளித்து விட்டதா? போர் அடித்து விட்டதா? நித்தமும் சோறு நல்லது தானே? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அதுபோல வசனத்தை திரும்ப திரும்ப ஒரே வசன தொகுப்பை வாசிப்பது நல்லது, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நல்லது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 முதல். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர்
தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். என்ன அர்த்தம்? பழி வாங்காதிருங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக ஜீவியுங்கள், குறிப்பாக மித்திருக்களை மட்டுமல்ல சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு திருமணம் பெற்றுவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக பழி வாங்கக்கூடாது. எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கக்கூடாது. எதற்கு பழி வாங்கக்கூடாது? 1, பழி வாங்காதே என்பது ஆண்டவருடைய கட்டளை ஆகும். அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. 2, நம்முடைய சார்பிலே நம்முடைய இடத்திலே நமக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய வக்கீல் நமக்காக பழி வாங்குகிறார். 3, வெயிட் அண்ட் சீ, காத்திருந்து பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வெயிட் அண்ட் சீ, காத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். எனவே பழி வாங்குதலை ஆண்டவர் கரங்களிலே விட்டுவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இரத்த சாட்சிகள், இரண்டாவதாக எதுவரைக்கும் என்றவர்கள், மூன்றாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இளைப்பாறும் பக்தர்கள். இளைப்பாறுகிறார்கள் எங்கே? பலிபீடத்தில் இளைப்பாறுவது சாதாரணமான ஒரு காரியமா? இளைப்பாறக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். அந்த வசனங்களை வாசிப்போமா? முதலிருந்தே வாசிக்கிறேனே. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அப்படின்னா நான் வாசிக்க போகக்கூடிய தொடர்ச்சி உங்களுக்கு எளிதாக புலனாகும். 9ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 முதல். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். வேதனை, பயங்கர வேதனை. 11, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பொறுங்க, இன்னும் பலர் ஆண்டவருடைய சத்தியத்திற்காக சுவிசேஷத்திற்காக படுகொலை செய்யப்பட போகிறார்கள். அவர்களும் சேர்ந்து வரட்டும், வந்த பிறகு மொத்தத்தில் கவனித்துக் கொள்ளலாம். முதலாவதாக அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதே. பலிபீடத்தின் அடியிலே அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ கிருபையினாலே இளைப்பாறுதலை பெற்றவர்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லியிருந்தார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை பெற்றவர்கள் மீண்டும் இளைப்பாறுதல் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இளைப்பாறுதல். ஏன் கொந்தளிக்கிறீர்கள்? ஏன் குதிக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். இப்பொழுது இளைப்பாறுங்கள். இளைப்பாறுதல் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக வெள்ளை அங்கிகள் தரிக்கப்படுகின்றன என்று சொல்லியும் பார்க்கிறோம். வெள்ளை அங்கிகள் தரிக்கப்படுகின்றன. பரிசுத்த அங்கிகள், பரிசுத்தத்தை புலப்படுத்தக்கூடிய அங்கிகள் தரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. பட்டாபிஷேகம் நடக்கிறது என்றால் கருப்பு அங்கிகள் கொடுக்கப்படுவார்களே பட்டமளிப்பு விழாவிலே. ஆண்டவர் இங்கே வெள்ளை அங்கிகளை கொடுப்பதாக பார்க்கிறோம். இதுவும் ஒரு பட்டாபிஷேகம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசளிக்கப்படுகிறார்கள். வெள்ளை அங்கிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், அங்கீகரிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இரண்டாவதாக அங்கிகள், வெள்ளை அங்கிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக காத்திருக்க அவர்கள் கட்டளை பெறுவதாக பார்க்கிறோம். கொஞ்சம் காத்திருங்கள்,
இன்னும் சில ஆட்கள் இங்கே வந்து சேர வேண்டும், எண்ணிக்கை பூரணமாக வேண்டும், நிறைவாக வேண்டும், அதுவரை பொறுத்திருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்வதாக வேதத்தில் நான் பார்க்கிறோம். வெயிட் அண்ட் சீ, காத்திருந்து பொறுத்திருந்து பாருங்கள், காரியத்தை நான் முடிப்பேன், என் கையிலே விட்டு விட்டீர்கள் அல்லவா, நான் பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருந்து எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் சரி, தேவ சித்தத்தின்படி அந்த காலதாமதம் அமைந்திருக்கிறது என்று எண்ணி ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நியாய தீர்ப்பு, நீதி நடக்கும். 3 விதமாக நடக்கும். 1, உடனடியாக நடக்கும். 2, படிப்படியாக நடக்கும். 3, கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே நடக்கும். உடனடியான நியாய தீர்ப்பு, படிப்படியான நியாய தீர்ப்பு, கடைசி நாள் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னால் சொன்னதை செய்வார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இளைப்பாறுவோம், வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருப்போம். அது மட்டுமல்ல, பழிவாங்குதலை ஆண்டவருடைய கரங்களில் விட்டுவிட்டு ஆண்டவருடைய முகத்தையே பார்த்திருப்போம். அதுவரை கர்த்தருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவித்து கர்த்தருடைய வருகைக்காக, நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். சரியா? சரிதானே? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னீரே. எனவே கர்த்தாவே, நாங்கள் பழிவாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடாமல் மற்றவர்களை, குறிப்பாக சத்துருக்களை மன்னித்து மறந்து ஆண்டவருக்கு மகிமையாக அவர்களை ஜெபத்தில் ஏந்தி உற்ற உதவிகளை அவர்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும். பூமியிலும் பரலோகத்திலும் 4 விதமான சங்கதிகளை, 4 விதமான நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது இரத்த சாட்சிகள், எதுவரைக்கும் ஆண்டவரே என்றுரைத்தவர்கள், அது மட்டுமல்ல இளைப்பாறக்கூடிய பக்தர்கள் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட காட்சிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பிற்காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும் வரை கற்ற காரியங்களை நாங்கள் மனதிலே பதித்து இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.